ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான தி பே படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். எம்மா லேனி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தாய்லாந்துல ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்காக போறாங்க. அங்க இருக்கும்போது ஒரு ஷார்க் ஃபீடிங் டூருக்கு போறாங்க. அவங்க அங்க போன சில மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா டூர் போட் விபத்துல சிக்கி தண்ணீர்ல முழுக ஆரம்பிக்குது. அதை விட மோசமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறது சாதாரண ஒரு பகுதி இல்ல, டைகர் ஷார்க் நிறைந்த ஒரு டேஞ்சரஸான சரணாலயம். கேப்டன் மேண்டலோட சேர்த்து இவங்க உயிர் பிழைக்கிறதுக்காக போராட வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. முதல்ல ஷார்க் அட்டாக் விட போட்டை காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்க தண்ணியை வெளியேற்றிட்டு ரெஸ்கியூ கிடைக்குமான்ற ஒரு பதற்றத்தோட இருக்காங்க. ஆனா போக போக நிலைமை மோசமாகி மனிதர்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சண்டை அப்படின்றது உருவாகுது. ஃபியர், பேனிக், மிஸ்ட்ரஸ்ட், வயலன்ஸ் மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஒரு புறம் கடல்ல சுத்தி இருக்கிற அந்த டைகர் ஷார்க்ஸ், இன்னொரு பக்கம் தான் எப்படியாவது உயிர் பிழைக்கணும் அப்படின்ற ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கிற மனிதர்களுடைய அந்த உணர்வே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியா இருக்கு. ஷார்க் அட்டாக் மட்டும் இல்லாம சர்வைவலுக்காக மனிதன் எப்படி ஒரு பேனிக் மோட்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறான் அப்படின்றதையும் கலந்து சொன்ன ஒரு படம் தான் தி பே. ஷார்க்கான அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துல யூஸ் பண்ணப்பட்ட அந்த பிராக்டிகல் எஃபெக்ட்ஸும் சிஜி ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. அது ஷார்க் அட்டாக் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாய்லாந்துடைய அந்த லொகேஷன்ஸை காட்டின விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்க அங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வு கொடுக்குற மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். போட் முழுகிட்டு இருக்க ஒரு சூழல்ல ரெஸ்கியூ அப்படின்றது எதுவுமே இல்லாம ஷார்க் கிட்டே இவங்க மாட்டிக்கிற அந்த பிரிமிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது சர்வைவல் த்ரில்லருக்கான ஒரு நல்ல பிரிமிஸா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய ரன் டைம் 87 மினிட்ஸ் ஒரு குயிக் வாட்சா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். படத்து நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டிங் கொடுத்திருக்காங்க. ஒரு ஷார்க் படம் பார்க்க போனீங்க அப்படின்னா அதுல ஷார்க் அட்டாக் அண்ட் சஸ்பென்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் போவீங்க. பட் அந்த ஷார்க் அட்டாக் சீக்வன்ஸ் அப்படின்றது ரொம்ப குறைவாகவும் ரொம்ப லேட்டா தான் இந்த படத்திலே வரும். அது இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய பேசிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ரன் டைமே பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான ரன் டைம் தான். இந்த ரன் டைமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தருது. ஸ்கிரீன் ரேட்டிங் அண்ட் டயலாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு. வாரத்துக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஷார்க் அட்டாக், டாக் அட்டாக், ஹிப்போபோட்டமஸ் அட்டாக்னு படத்தை விட்டுட்டே இருக்காங்க. எல்லாத்துலயும் ஒரே கதை தான், கிரீச்சர் மட்டும் தான் மாறுது. இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படின்றது நிறைய சீக்வன்ஸ்ல தெரியதா செய்யுது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். சரி, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அலர்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இந்த பே படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.